நம்ம குக்கிங் பண்ண போது சில விஷயத்த நம்ம ரொம்ப ஆஃபனா பண்ணுவோம், இல்லை ரொம்ப காமனா பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குக்கிங் சம்மந்தமான வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம். இது குக்கிங்கோட ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷும் அழகாயிடும். என்னன்னு பார்க்கலாம். Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine oda English kathukkiradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. So cooking பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஆஃபனா பண்ணுவோம். சிலதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஒரு வேர்டா யூஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கும், அதாவது ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு வேர்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாப். சாப்னா என்ன? டு கட் சம்திங். அதை கட் பண்ணுறதுக்கு பதிலாக we can also say can you cut the vegetables க்கு பதிலாக can you chop the carrots, can you chop the beetroots, can you chop some onions. See, it becomes a little more refined இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். chop the carrots into tiny cubes. சிம்பிள். கட் த கேரட்ஸ் இன்டு டைனி கியூப்ஸுக்கு பதிலாக நம்ம சாப் சொல்ல போது இங்கிலீஷும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த வார்த்தை யூஸ் பண்ண போது கொஞ்சம் கரெக்டான ஒரு யூசேஜ்லையும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்க்கலாம். நீட். நீட்னா என்ன? அண்ட் நோட்டீஸ் ஸ்பெல்லிங் வந்து KNEAD இருந்தாலும் K வந்து சைலண்ட். நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் வந்து K சைலண்டான வார்த்தைகள் என்னன்னு அங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வார்த்தை வந்து நம்ம நீடுன்னு தான் சொல்லணும், நீடுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? பேசிக்காக மாவு பிசைறதுக்கு தான் நம்ம வந்து நீட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஸ்டார்ட் பை நீடிங் த டோ ஃபார் த ரோட்டி. dough for the roti. ரோட்டியோட மாவு பிசைறதுக்கு we can say knead. Okay, so the next one is peel. இது கொஞ்சம் காமனா யூஸ் பண்ண வார்த்தை தான், ஆனால் ஸ்பெல்லிங் நோட்டீஸ் பண்ணிருக்கோங்க. it is not PEAL, it is PEEL, and it's not peel, it's only peel. Okay, so example, eat the oranges after peeling off the skin. தோலை எடுத்துட்டு சாப்பிடணும். So basically eat the oranges after peeling the skin off. Okay, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷைன் ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது? உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்குது, டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது. ஒரு குரூப்பில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் இங்கிலீஷும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, எவ்வளோ க்ரோத் வந்திருக்குன்றது வந்து உங்களால் மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கர் வச்சு நீங்களே ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பர்சனல் கோச்சஸும் இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தருவோம். ஸோ இந்த கேப்ஷைன் ஃப்ரீ ட்ரையல் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குக்கிங் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் கற்றுட்ருக்கோம். ஸோ இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண போது நம்ம குக்கிங் மட்டும் இல்லை, நம்ம இங்கிலீஷும் ரொம்ப அழகாயிடும். என்னென்னு பார்க்கலாம். அடுத்த வார்த்தை வந்து உங்களுக்கு விஸ்க். விஸ்க்னா என்ன? நம்ம வந்து பேக்கிங் பண்ண போது நம்ம வந்து எக்கை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து ரேப்பிட் மூவ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் குவிக் மூவ்மெண்ட்டாக இருக்கும், ரைட்? So mix or move around something with a light rapid movement. டக் 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 டக்குன்னு நம்ம வந்து அந்த எக்கை பீட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இல்லை விஸ்க் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம விஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூவ்மெண்ட்டுக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். add 3 eggs to the bowl and இந்த ஒரு டிவைஸ் வச்சு whisk them well. So that's whisk. Okay, next word என்னன்னு பார்க்கலாம். grate. கிரேட்டோட ஸ்பெல்லிங் அகேன் வந்து GREATன்றது வந்து கிரேட், மகான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் GRATEன்னு சொல்கிறது வந்து இந்த கிரேட். இதுலேயும் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேசிக்லி இது வந்து சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ், ஆனால் வேறு ஸ்பெல்லிங்ஸ். ஓகே, ஸோ மேக்கிங் ஃபுட் இன்டு டைனி ஸ்ட்ரிப்ஸ் பை ரப்பிங் அகேன்ஸ்ட் அ கிரேட்டர். ஒன்றுமே இல்லை, தூவருது. ஓகே, அவங்களோட கேரட், பீட்ரூட், கியூக்கம்பர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த இந்த டிவைஸ் வச்சு நம்ம தூவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் கிரேட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், பிகின் கிரேட்டிங் த பீட்ரூட் நவ். தட்ஸ் ஆல். ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள்னால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே இப்படி தூவி விடுறது வந்து ஸ்ப்ரிங்கிள். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? டு ஸ்கேட்டர் ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் லிக்விட் ஆர் ஸ்மால் பீசஸ் ஆஃப் சம்திங் onto something else. Okay, sprinkle some salt over the salad according to taste. Sprinkle some water on lime juice on this. So basically இதோ இந்த மாதிரி சின்னதாக இப்படி தூவி விடுறது வந்து ஸ்ப்ரிங்கிள். ஸ்லைஸ். ஸ்லைஸ்னால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அப்படின்னா என்ன? கட் சம்திங் இன்டு டைனி ஷீட்ஸ் ஆர் பீசஸ். சிம்பிள். ஸ்லைஸ்ட் cucumber is a refreshing summer snack. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டுறது வந்து ஸ்லைஸ். சாப், ஸ்லைஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்லைஸ் வந்து தின்னாக இப்படி வெட்டுறது, சாப் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்லி குட்டியாக வெட்டுறதோ அதிகமாக வெட்டுறதோ. யூ ஆல் சே சாப், பேசிக்லி கட்டிங். ஓகே. ஸ்குவீஸ், basically we squeeze lemon, புளியறது. So that is called squeeze. Firmly press some vegetable or fruit, usually to obtain its juice. Okay. Squeeze 5 lemons into a bowl. Okay, simple. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Capshine ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு capshine.com போங்க. இல்ல Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த ஃப்ரீ ட்ரையல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. Thank you.